இப்படிதான் செய்வேன். நான் வந்தா என்ன செய்வேன்? தலைநகரை 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திருவேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். அதான் முதல் பக்கம். 5 தலைநகரம் மாத்திருவேன். சென்னை துறைமுகம், கணினி, திரைக்கலை 3க்குமான தலைநகர். கோவைக்கும் திருப்பூருக்கும் இடையிலே ஒரு தலைநகர் போடுறேன் தொழில்துறைக்கு. மதுரை கலை பண்பாட்டுக்கான தலைநகர். கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகர். பிரிச்சுறேன். 5 தலைநகரை பிச்சு போட்டுறேன். ஏன்? ஒரு கருப்பட்டி இருக்குது, ஒரு வெள்ளம் இருக்குது. ஒரே இடத்தில் வைத்தால் மொத்த எறும்பும் ஈயும் ஒன்னா குவியும். அங்க நெரிசல் இருக்கு. 5ஆ உடைச்சு வச்சிடறேன். இங்க சென்னையில் என்ன கிடைக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அது மதுரையிலையும் கிடைக்கும், அது கோயம்புத்தூர்லயும் கிடைக்கும், அது திருச்சியில கிடைக்கும். திருச்சியில என்ன? நிர்வாகத்திற்கான தலைநகர். சட்டமன்றம் எல்லாம் அங்கதான் இருக்கும். அரசு அலுவலகம் அங்க கொண்டு போயிருவேன். அது எங்க எங்க சோழப்பாட்டன் உரை வைத்து என்னைக்கு தலைநகராக வைத்து ஆண்டானோ அங்கே கொண்டு வச்சிருப்பேன். இதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் கேட்கப்படாது. தேவையா தேவையில்லையா நீங்க கேட்கணும். சாத்தியம்னா வியாக்கியானம் பேசிட்டு கூடாது. ஏண்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? ஒண்ணுமே குணப்படுத்த முடியாதரா? டே கண்ணே, உங்களுக்கு விவரம் தெரியாதரா? எந்த மருத்துவத்திலையும் பண்ண முடியாது, எந்த மருத்துவத்திலையும் பண்ண முடியாதரா கண்ணு? எந்த மருத்துவத்திலுமே பண்ண முடியாது, குணப்படுத்த முடியாது. 27 வயசுக்குள்ள உன்னோட வாழ்க்கை வீணா போயிடுன்றதா அழுதுகிட்டு சொல்றா தாத்தா. டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே 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 உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா? ஆனா பண்ண பசங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள். நீ சொன்ன வயல ஒரு உண்மை இருக்குடா. நீ வப்பாட்டி வேறதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆளு மண்டையும் பாரு. இந்த மாதிரி செல்ல மட்டும் எல்லாம் மட்டும் சொல்லி தெரிஞ்சா மண்ட மசாலா ஆக்கிவிடுவேன். பேசப்பட்டு போடு. அங்க போய் வடநாட்டுல விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி. அந்த புலிக்கு வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பாக்குறான் இந்தியில. அது கேட்க மாட்டேது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்மாலு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான். கேட்டு அது தமிழ் புலிடா. உருட்டுக்கள் பலவிதம், அதில் இதுவும் ஒரு விதம். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற. ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க. தம்பி தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. பாராட்டு விழா எல்லாம் புடியாதுன்னு அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு, மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு. ஏய், the ladies and gentlemen, please sit down. முத நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி. எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம். இந்த சமையக்காரரை கொடுக்கணும். இவரை மட்டும் எனக்கு கொடுத்துருக்கேன். நான் அவர் இங்கே இருக்கட்டும், நீ அப்புறம் வரும்போது இங்கே சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லும். அப்படி பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னடைஞ்சிட்டாங்க. நானும் எனக்கு அண்ணனுக்கு தான் போட்டி. நான் என்ன பண்றேன், நான் சாப்பிட்டே இருக்கேன். நான் கவனமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன், தோசரக்கூடாதுன்ட்டு. அவங்க பேசிக்கொண்டே சாப்பிட்டதுல பேச்சு வாக்கில் தட்டை தள்ளிட்டேன். ஒரு பேச்சு வாக்கில் அப்படியே தட்டை அப்படி தள்ளினா அப்ப தோத்துட்டேன் நீ பந்தயத்துல. அப்படி ஆச்சு. அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி. அது புலி. அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பாக்குறான். இந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான். இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டுது. இந்தியில சொல்றான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்மாலு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான். கேட்டுது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, அது தமிழ் புலிடா.